காலையில இருந்து காக்கா கத்திக்கிட்டு கிடக்கு என்னன்னு தெரியல. யாரு மாப்பிள்ள வர மாதிரி தெரியுது. அட இதுக்குதான் காக்கா கத்தனுச்சோ. மாப்பிள்ள தான் வராரு. அத்தை, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியல? அட வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. காலையில இருந்து காக்கா கத்தனுச்சா, அதான் யாரை எவரோ வராங்கன்னு நினைச்சேன். அது வழியா நீங்க வந்துட்டியே. வாங்க. எங்க தங்க வரலையா? தனியா வந்திருக்கிய? தங்கம்லாம் வரல. உங்க மைனும் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க மாப்பிள்ள, இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம். உட்காருங்க மாப்பிள்ள, தண்ணி கொண்டு வர உட்காருங்க. பாருங்க, ஒரு நிமிஷம். தண்ணியெல்லாம் வேணாம். வாங்க, இப்படி வாங்க. உங்க மைனில கூப்பிடுங்க முதல்ல. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர வேணாங்கறிய. டீ காபி போடுற இருங்க. ராசாத்தி ஏமா? அதெல்லாம் வேணாங்க. வீட்டுல யாரு இருக்கா? இதுல இருந்து யார் இருக்கா யார் இருக்கான்னு கேக்குறிய? என்னாச்சு மாப்பிள்ள, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரு இருக்கான்னு சொல்லுங்க. இப்போதைக்கு டயனா தான் உள்ள இருக்கா போல இருக்கு. என் தங்கச்சியா? இப்ப என் தங்கச்சியை முதல்ல கூப்பிடுங்க. டைனா, அம்மா, டைனா, இப்படி கொஞ்சம் வாமா. என்ன மாப்பிள்ள, வந்ததும் எங்க மச்சானவள காணோன்னு கேட்டியே, இப்ப உங்க தங்கச்சியை கூப்பிடுறியா? என்ன விஷயம்? எல்லாம் முக்கியமான விஷயம் தான். அண்ணா வாண்ணே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கா. நீ நல்லா இருக்கியா? நம்ம வீட்ல இருந்து எப்பதான் வந்த? சொல்லவே இல்ல. இப்பதான் ஒரு 2 நாள் ஆகுது வந்து. சரி சரி, எல்லாம் சௌரியமா இருக்கா? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. நீ என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? அதுவாத்தா, ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். எங்க மச்சான் இல்லையா? எங்க போயிருக்காரு மச்சான்? அவர் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போயிருக்காரு. அப்படியா? மச்சான் இருந்தா சௌரியமா இருக்கும். போன் போட்டு வர சொல்லலாம் தா. வரதுக்கு நேரம் ஆகுமா என்னன்னு தெரியல. சரி விடு. அதான் வீட்டுக்கு பெரியவங்க அத்தை இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா போதும். என்ன விஷயம்னு சொல்லுங்க மாப்பிள்ள. குடிக்க தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னா அதையே வேணாங்கறியே. என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அதுவா, இந்தா 2 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா ஒரு சோசியக்காரன்ட்ட ஜாதகம் மாத்திரப்பாங்க போல இருக்கு. நேரம் ஏதோ கொஞ்சம் பொருந்தி வருதா. அதான் சட்டுப்புட்டுன்னு என் தங்கச்சிக்கு ஒரு 2-3 மாசத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காவ. அட ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள எப்படி புறத்தில் அமையுமா இல்ல சொந்தத்திலே தானா? மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு. மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து ரெடியா தான் இருக்கு. நீ சொல்றியனா? மாப்பிள்ள பாத்துட்டியா? ஆமா டைனா, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து ரெடியா தான் இருக்கு. செலவுலாம் எதுவும் மாப்பிள்ளை வேணான்ட்டாரு. மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் நல்ல வசதியான இடம், எல்லா செலவையும் மாப்பிள்ளையே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தை அதனால சீக்கிரத்துல வைக்க சொல்லியிருக்காரு. என்னதான் மாப்பிள்ளை எதுவும் செய்ய வேணாம்னு சொன்னாலும், அவர் எதுவும் கேட்கலனாலும் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவளுக்கு நானும் கொஞ்சம் ஏதாவது நகனட்டு போட்டு கட்டி கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன மாப்பிள்ள, என்ன முடிவு எடுத்துக்கிய? மாப்பிள்ள எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மலை மாதிரி 2 மச்சான் இருக்கானுவ. 2 பேரும் உங்களுக்கு எல்லாத்துலயும் உதவி பண்ணுவாங்க மாப்பிள்ள. எல்லாத்துலயும் உதவி பண்ணுவாங்க. என்ன வேணும்னு கேளுங்க. ஒரு மச்சான வேணா இந்த பாத்திரம் பண்ணவெல்லாம் எடுத்து தர சொல்றேன். சின்னவன பெரியவன வேணா இந்த கட்டில பீரோன்னு செஞ்சு கொடுக்க சொல்றேன். என்ன பண்றீங்க? என்ன சொல்றீங்க? அடடே, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கையாளாத ஆள் கிடையாது. அதெல்லாம் எனக்கு செஞ்சுக்க தெரியும். உங்க மைனும் 2 பேரும் செஞ்சுதான் என் தங்கச்சி கல்யாணத்தை நடக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல. ஊர் வரவுக்கு நான் செஞ்சு வச்ச வரமுறையே நிறைய இருக்கு. அதனால தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி என் பிள்ளைகளுக்கு காது குத்து வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்த இடத்துல வீட்டுல யாரும் இல்ல. என்ன மாப்பிள்ள இது திடீர்னு வந்து பிள்ளைகளுக்கு காது குத்து வைக்க போறேன்றிய? காது குத்துனா சாதாரண விஷயமா? எடுத்த எடுப்புக்கு திடீர்னு இப்படி முடிவு பண்ணிட்டா என்ன இது? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்க 2 மாமனையும் என்ன வேணா செய்ய சொல்றேன்னு சொன்னீங்க. இப்ப காது குத்துனதும் ஏன் வாயடிச்சு போய் நிக்கிறிய? என்னத்தா என்ன தாய்மாமன் சீரு ரொம்ப தலைக்கோசத்து கேட்பேனா? அப்படியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். உங்க தங்கத்தையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் என்ன நான் கேட்க போறேன்? அதுக்கெல்லாம் மாப்பிள்ள திடீர்னு வந்து காது குத்து வைக்க போறேன்னு சொல்றிய, அதுக்குதான் பாக்குறேன். என் பிள்ளைகளுக்கு நான் வைக்க கூடாதா? என் பிள்ளைகளுக்கு எப்ப காது குத்து வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முறைக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வந்தா வாங்க, செய்யறதை செய்யுங்க. சொல்ல வேண்டிய முறைக்கு சொல்லிருக்கேளா? தாய்மாமனுக்கு சொல்லாம காது குத்தா? என்ன மாப்பிள்ள பேசுறதெல்லாம்? அப்புறம் நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா என்கிட்ட சொல்லாம எதுக்கு வச்சுங்கன்ற மாதிரி கேக்குறியா? அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்கிட்ட ஒரு அவசரம், அதனாலதான் நான் வந்து தக்கு புக்குன்னு முடிவு எடுத்துட்டேன். உங்க மாவளை கூப்பிட்டா என்னெல்லாம் அங்க வந்து சொல்ல முடியாது. நான் வந்து சொன்னாலும் அவங்க என்ன எடுத்து செஞ்சிட போறாங்க. நீங்களே போய் பாருங்க சொல்லுங்கன்ட்டாங்க. உங்க மாவதான் உங்களை மதிக்கலன்னா நானும் அப்படி மதிக்காம விட்டுட முடியுமா? மாப்பிள்ள அப்படி என்ன என் மானும் 2 பேரும் உன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கலையா? அது நீங்களாச்சு உங்க மாவளாச்சு எனக்கு தெரியாது. மச்சான் 2 பேரும் இருந்தாங்கன்னா என்ன வேணும்னு தெளிவா சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுவேன். நாள் தேதியெல்லாம் எப்ப வைக்கிறோம்னு சொல்றேன். இந்தா வைகாசி முடிஞ்சு ஆணியில வைக்கலாம்னு பாக்குறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நீங்க தான் பார்த்து செய்யணும். காது குத்து வச்சுதான் என் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணணும் நானு. ஆமா உங்க மச்சான் வந்திருக்காரு மாமா. மச்சான் வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். வாங்க மச்சான், என்ன காலங்கத்தாலேயே இத்த சாப்பிட எதுவும் செஞ்சு கொடுத்தீங்களா? நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். தங்கச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க இருக்காங்க. எங்க எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும் ஜோடியா? இந்தா வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். வயலுக்கு மருந்து அடிக்கணும் இல்லையா? அதான் போய் பயிர் எப்படி இருக்கு, தண்ணி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். இந்த வாட்டி விளைச்சல் எப்படி நல்லா இருக்கா? ஏதோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சரி சரி மச்சான், அந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். நேரம் இல்லை எனக்கு. என்ன விஷயம்? அதுவா, என் பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருக்கேன். கலந்து பேசி முடிவு பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மச்சான், பிள்ளைகளுக்கு காது குத்துன்னு இவ்வளவு சாதாரணமா வந்து சொல்லிட்டு போறியா? மச்சான் எங்ககிட்ட ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்றது இல்லையா? எப்ப வச்சிருக்கியா? இப்பயா இல்ல இன்னும் 5-6 மாசம் கழிச்சா? எப்ப? என்ன இதெல்லாம் திடீர்னு முடிவு எடுத்திருக்கிய? போன வாரம் கூட நம்ம வீட்டுல தானே இருந்தியா? அப்ப கூட அதை பத்தி எதுவும் பேசல. திடீர்னு வைக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வச்சிருக்கேன். நாள் தேதியெல்லாம் இன்னும் குறிக்கல மச்சான். குறிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றேன். சரிங்க மச்சான், சரி சரி. காது குத்துன்னு சொல்லத்தான் வந்தியலா இல்ல என்ன வேணும்னு சீர் செய்யறது கேட்க வந்தியலா? அப்புறம் தாய்மாமா கிட்ட சீர் என்ன வேணும்னு சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன்.
என்ன மச்சான் சீர் வேணும் சொல்லுங்க. என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு செய்யாத சீரா? அண்ணன் தம்பி நாங்க 2 பேர் இருக்கோம். என்ன வேணும்னு கேளுங்க. ஊர் வரவை கூட்டி எப்படி கொண்டாடுறேன்னு பாருங்க. மச்சான் என்ன நான் கேட்கறத உங்களால செய்ய முடியுமா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, செய்ய முடியுமா முடியாதானே பரவு நாங்க சொல்றோம். என்னண்டா என் முடிவுலாம் எதுவும் இல்ல. எங்க அம்மா தான் நைன்னு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தங்கத்துக்கு 15 பவுன் நகை போடணும்னு சொல்லிட்டு அதுல 10 தான் போட்டியா, மீதி 5 இருக்கு. அது அப்படியே வளைய காப்பு, குழந்தை பிறக்கிறது, அப்புறம் குழந்தைக்கு பிறந்த நாள் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தடைப்பட்டுட்டே போனுச்சே தவிர அந்த 5 பவுன் நகை இன்னும் வந்த பாடில்ல. அதனால அந்த 5 பவுனும் ஒரு 5 பவுன் நெக்லஸ் ஆகும். என் புள்ளிய 2த்துக்கும் காதுக்கு தங்கத்துல இல்லாம வைரத்தோட வேணும். என்னது வைரத்தோடா? தங்க விக்கிற விலையே இங்க எல்லாரும் தத்தளிச்சிட்டு இருக்காங்க, இல்ல வைரத்தோடாமே? ஏன கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க. வைரத்தோடு நமக்கு வைரத்தோடு இருக்கு. வைரத்தோடுலாம் போடுறது நம்ம வகைறாலே இல்லையே. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? ஏமா யார் எடுத்து கொடுத்தா என்ன, எடுத்து கொடுக்காட்டி என்ன? ஏன் நீ வச்சிருக்கிறது ஒரு நாத்தனா, உன் நாத்தனாருக்கு செய்ய மாட்டியா? அப்படி என்ன நாங்க உங்களுக்கு செலவு கொடுக்குறோம், இல்ல அப்படி என்ன நாங்க உங்களுக்கு வந்து கடன் எடுத்து வைக்கிறோம்? என் பிள்ளையோ காது குத்துக்கு என் மச்சான் வீட்டுல இருந்து வைரத்தோடு பார்த்தா எனக்கு தானே அது வைராக்கியம். பெருமைய வெட்டி பைய வீணா போனவனா வைரத்தோடு கேட்டுக்கிட்டு நிக்கிறான். வைரத்தோடு வெக்கங்கட்ட பயலுக்கு வாழ்வு வந்தா வைரத்தோடு கேட்காம வேற என்னத்த கேட்பான்? என்ன அத்தை நீங்க பேசுறதுல என் காதுல விடலன்னு நினைச்சிட்டு பேசுறீங்களா இல்ல என்ன மச்சான்? உங்க அம்மா பேசுறதுலாம் ஒரு மாதிரி ஒரு திடீசா இருக்கு. ஏன் மச்சான் நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ உன் வீட்டு காசு பணத்தை வாங்கி நான் என்னமோ ஆண்டு அனுபவிச்சு தின்ற மாதிரி இல்ல பேசுற. இன்னைக்கு நீ செஞ்சா நாளைக்கு நான் உனக்கு செய்ய போறேன். இல்ல இருந்தாலும் வைரத்தோடுலாம் ரொம்ப தங்கமே ஒரு பவுன் வந்து 1 லட்சம் கிட்ட வந்துருச்சு. வைரம்லாம் வாங்கணும்னா நாங்க என்ன செய்யறது? நாங்களும் எல்லாரும் மாதிரி சாதாரண ஆளு தானே. தங்கச்சிக்கு செய்யணும்னா தலையை கூட கொடுத்து செய்வாங்க என் மச்சானுவன். நீ எதுக்குமா வேணாங்கிற? உனக்கு ஒரு அண்ணன் இருந்து உன் பிள்ளைகளுக்கு காது குத்தி வச்சிருந்தா உன் அண்ணன் கிட்ட உனக்கு வேண்டியதை கேட்க மாட்டியா என்ன? அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். இல்லாதப்பட்டவளுக்குலாம் எங்க தெரியும்? மாப்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் இல்லாதவங்களா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் கேட்பாங்க. உங்களை மாதிரி எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க மாப்ள. என்னப்பா பல்லாத கேட்டுவிட்ட? என்னப்பா கேட்டுவிட்ட? செய்ய விருப்பம் இல்லைன்னா செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்தாதான் என் பிள்ளைகளுக்கு காது குத்து நடக்குமா என்ன? நீங்க இல்லாமலே ஜாம்னு செய்வேன். என்ன மச்சான் உங்க அம்மாவையும் உங்க பொண்டாட்டியும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களோ? நீங்க வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றியா? சரி மச்சான் சரி, எதுவா இருந்தாலும் நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். அங்க அத்தை முன்னாடி வச்சு பேசிக்கலாம். இப்ப நீங்க கிளம்புங்க. என்ன மச்சான் 5 பவுன் நெக்லஸ் வைரத்தோடைய பிள்ளைகளுக்கு கேட்டா அதை பத்தி பேசாம எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கிறேங்கிறியா? ஏன் உங்க வீட்டுல பேசுறது தானே முறை, என் வீட்டுல வந்து என்ன பேச போறியா? அதுக்குள்ள மச்சான் இப்ப நீங்க கொஞ்சம் குடிச்சிருக்கிய, அதனால இப்ப எதுவும் பேச வேணாம். இப்ப நான் ஏதாவது பேசினாலும் அதை நீங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. என்னது என்னது நான் குடிச்சிருக்கேனா? மச்சான் நீங்க பாத்தியல நான் குடிச்சத? சொல்லுங்க மச்சான் நீங்க பாத்தியல? குடிகார பையில காலையில குடிச்சிட்டு வந்துட்டா இது மாதிரி உளறிக்கிட்டு நிக்கிற. ஊர் உலகத்துல எவனாச்சும் காது குத்துக்கு வைரத்தோட கேட்பானடா? நல்ல லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டான். உன்னை மாதிரி 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாத தெருக்கோடியில சுத்திரம் வந்தான் பிள்ளைகளுக்கு வைரத்தோட கேட்பான். வைரத்தோடு குடும்பமா சேர்ந்து அசிங்கப்படுத்துறிய? எல்லாம் நல்லதுக்குதான். இருக்கட்டும். யாரு இப்ப உங்களை அசிங்கப்படுத்துறா? அண்ணே உட்காருங்க, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசலாம். உட்காருங்க. என்னது உட்காரணுமா? உன் மாமியா என்னைய குடிகார பையங்குது, உன் புருஷன் என்னைய வந்து கடற்கரை பையன் மாதிரி பாக்குறாரு. நான் ஏன் உட்காரணும்? தாய் மாமன்ற முறைக்கு சொல்ல வந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு நல்ல தேவைதான். அண்ணே நீ ஏன கோச்சுக்கிற? நானும் எங்க வீட்டுக்காரர் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். பாத்தியா மச்சான் என் தங்கச்சிங்கிறதாலதான் என்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்றதுக்காக நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது. எங்களுக்கு தான் இருக்கல உங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு. என் மச்சான் உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க வைர நெக்லஸ் போடுறேன்னு சொன்னீங்க மச்சான். இப்ப நான் என் பிள்ளைய காது குத்துக்கு என் பிள்ளைகளுக்கு வைரத்தோடு தான் கேட்கறேன். எப்படி மச்சான் இப்படி எல்லாம் மாறி இருக்கியா? என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியல. மாப்ள நீங்க கேட்கறதெல்லாம் எங்களால செய்ய முடியாது மாப்ள. எங்களுக்குன்னு எது செய்ய தெம்பு இருக்கோ அதை தான் செய்ய முடியும். வைரத்தோடு எல்லாம் போடணும்னா குறைஞ்சது ஒரு பிள்ளைக்கு 40 லட்சம் 50 லட்சம் செலவாகும். அவ்வளவு ரூபாய்க்கு நான் எங்க போறது? ஊர் முழுக்க இருக்க மத்த சொத்தை வித்தா கூட அவ்வளவுதான் வரும்பல இருக்கு சொத்து. நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. என் பிள்ளைய காது குத்துக்கு வைரத்தோடு இருந்தாதான், இப்படி இல்லாட்டி வராதிங்க மச்சான். சரி அது அப்புறம் பாத்துக்கலாம். சும்மா குடிச்சிட்டு கத்திட்டு நிக்காதீங்க, போங்க போய் சாப்பிடுங்க. என்னது நான் குடிச்சிட்டு கத்துறேனா? மச்சான் என்னை பார்த்தா குடிச்சிட்டு கத்துற மாதிரி தெரியுது. நான் என்ன குடிச்சிட்டு கத்துறேன்? ஆமா மச்சான் குடிச்சிட்டு வந்துதான் இந்த மாதிரி எல்லாம் உளறிட்டு நிக்கிறிய. புள்ளைய காது குத்திக்கு எப்படி வந்து அழைக்கணும்னு ஒரு அறிவு இல்ல. சீர் கேட்கிறாரு சீர். இப்பதான் என் தங்கச்சிக்கு 15 தவணை போடுறேன்னு சொல்லி 10 பவுன் தான் போட்டோம். அந்த 10 பவுன் அவ 10 நாள் கூட கழுத்துல போட்டுருக்கலையே. நீங்களும் உங்க அம்மாவும் அதை வாங்கி என்ன மச்சான் பண்ணிய? இது நாள் வரை ஏதாவது அதை பத்தி கேட்டிருப்போமா? இப்ப இல்லாததுக்கு வயிறு தோடு வேற கேட்கறிய. என் தங்கச்சியே அவ காதுல கவரிங்க தான் போட்டிருக்கா. அவளுக்கு முதல்ல தங்கத்துல தோடு வாங்கி போடுங்க, அப்புறமா உங்க பிள்ளைகளுக்கு நாங்க வயிறு தோடு எடுத்து போடுறோம். மச்சான் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? சொல்லுங்க மச்சான் அசிங்கப்படுத்துறீங்களா? என்னமோ உங்க தங்கச்சி போட்டிருக்க நகையில நான் வாங்கி குடிச்சு அழிச்ச மாதிரி பேசுறிய. அவ என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியும்? பாத்துக்கிறேன் மச்சான் பாத்துக்கிறேன். வீடு தேடி வந்தவனுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா நல்லா இருக்கு நீங்க கொடுக்குற மரியாதை. இப்படியே இருங்க மச்சான், இப்படியே இருங்க. நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்க பரவே. காலையிலேயே போதை போட்டுட்டு வந்து வீட்டுல சண்டை பண்ணிக்கிட்டு என்ன சொன்னீங்க? காலையிலேயே போதை போட்டுட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர், நல்ல மரியாதை. கேட்ட சீரை செய்ய வைக்கலன்னா இப்படிதான் பேசிய மச்சான். யாருக்கு வைக்கல? எனக்கா? பரவே சீர் செய்ய சொல்றதுக்கு வந்தா
போதை போட்டுட்டு வந்திருக்கான்னு பேசுறிய? போதை போட்டுட்டு வரேன், போடாம வரேன். உங்ககிட்ட எதுவும் வர மாதிரி தவிர நடந்தனா? அப்புறம் வந்ததுல இருந்து வம்பு எடுக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவா? இதுவா இருந்தாலும் என் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க. அவளுக்கு என்ன வேணும்னு அவ கேட்டு வாங்கிக்கிட்டோம். தங்கச்சி எப்படிடா இவர் கூப்பிட்டு வருவாரு? ஏன்னா இவரு கேக்குற வைரத்தோட இவர் தங்கச்சி கல்யாணத்தை நடத்ததானே. என்னம்மா சொல்றிய? உன் மச்சான் வந்ததும் எல்லாத்தையும் சொன்னாரு. அவைய தங்கச்சிக்கு எங்க பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்காங்களாம். கல்யாணத்துக்கு அதான் செலவுக்கு எதுவும் இல்ல போல இருக்கு. காது குத்தி வச்சு இப்படி வாங்கி அப்படி கொடுத்துடலாம்னு நம்ம கிட்ட வந்து வைரத்தோடு கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு. இத என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் தான், அவளுக்கு நான் செய்யணும் தான். அதுக்காகலாம் நான் ஒன்னும் உங்க வீட்டு வாசல் தேடி வந்து நிக்கல. என் பிள்ளைகளுக்கு காது குத்தி வைக்கணும். தாய்மாமன் சீர உன் பிள்ளைகளால என்ன செய்ய முடியுமோ செய்ய சொல்லு. அதுக்குன்னு நீங்க செய்யற 5யும் 10யும் வாங்குற சொம்ப பையன் நான் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு வைரத்தோடு வேணும். வைரத்தோடு செய்ய முடியுமா முடியாதா? அப்பல செய்ய முடியாது, செய்ய முடியாது. என்ன பண்ணுவிய? இன்னும் என் தங்கச்சி உங்க வீட்டுல நிம்மதியா வாழ்றா. செய்ய முடியாது மாப்பிள. என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தோணுதோ அதான் செய்ய முடியும். அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான் இல்ல. பாத்துக்கிறேன் உங்களை. நீங்க என்ன எனக்கு செய்யறது? நீங்க எப்படி எனக்கு செய்விய? உங்களை நான் செய்ய சொல்லி கேட்கவே இல்ல. எனக்கு என் தங்கச்சி டயனாவும் என் சின்ன மச்சானும் இருக்காங்க. என்னமா டயனா, இந்த அண்ணனுக்காண்டி நீ செய்ய மாட்டியா? இந்த அண்ணனை அசிங்கப்படுத்தாம நீ காப்பாத்துவல்ல? என் பிள்ளைகளுக்கு காது குத்து உன் புருஷன் மடியில உட்கார வச்சுதான். வேற எவனும் எனக்கு வர தேவையில்ல. நீயும் உன் புருஷனும் வந்தா மட்டும் போதும். என்னைய கேட்காம என் தம்பி எப்படி செய்யறான்னு நான் பாக்குறேன் மச்சான். ஒழுங்கா குடும்பம் நடத்து துப்புல்ல. வயிறு தோடு கட்டுக்கிட்டு வந்துட்டாரு. பாத்துக்கிறேன். உன்னை எந்த இடத்துல வச்சு பாக்கணுமோ பாத்துக்கிறேன். டேய் போடா போடா டேய். நாங்க அதை வீணா பண்ணவனே திக்கங்கட்ட பையல போடா. பேசாம இருமா. என்ன மாமா இவரு இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு? வந்தாரு கத்துனாரு செய்யினாரு செய்ய வேணாரு. அப்புறம் அவர் பாட்டுக்கு உன்னை எங்க பாக்குறேன்னா பாக்குறேன்ட்டு போறாரு. எல்லாம் போத குடுக்குற வேலைதான், வேற ஒண்ணும் இல்ல. காலையில சாராயத்தை போட்டுட்டு வந்து எப்படி கத்துறத பாரு. எல்லாம் உன்னாலதாம்மா. நான் என்னடா பண்றது? என் தங்கச்சி வாழ்க்கை வீணாவ காரணமே நீதான். ஆமா நான் தான் போய் இந்த குடிகார பையல கட்டிக்கன்னு சொன்னேன். ஆரம்பத்திலே அவர் குடிக்கிறப்ப அவர் தடுத்து நிறுத்திருந்தா இந்த அளவுக்கு வருமா? ஏன்டா நான் என்ன பக்கத்துல உட்காந்துக்கிட்டா ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்? குடிகாரன் நம்பி இப்படி நான் மோசமாவன்னு நினைச்சாடா பார்த்தேன். நல்ல மாதிரி தான் பேசினா கல்யாணத்துக்கு முன்னாடி. அவன் தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எப்படி பாத்தியா? தான் சுயநலத்துக்காக என்னென்ன செய்யறான் பாருடா. வெளியில ஏதோ சத்தம் கேக்குது மாமா. அவர் தான் வெளியில போய் சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கிறாரு போல. என்னடா இவன் குடிச்சிட்டு இப்படி கேவலப்படுத்துறான்? நம்மள சந்தி சிரிக்க வைக்காம விட மாட்டான் போலயே. வீட்டுக்கு வந்த மருமவனுக்கு மரியாதை இல்ல. என்னையே வெளியே துரத்திட்டாங்க. பாத்துக்கிறேன். குள்ள சிரிக்கி நீ என் வீட்டுல எப்படி வாழ்றான்னு நான் பாக்குறேன். என்ன மாமா உன் தங்கச்சியை சொல்லி பயமுறுத்துறாரு? என்ன பண்றாரோ பண்ணட்டும். பிள்ளைகளுக்கு காது குத்தி வச்சிருக்கிறத சொல்ற முறைய பத்தியா? இவனெல்லாம் நான் விட்டு வச்சதே தப்பு. தங்கச்சி புருஷா பாவம், எதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்ததுதான் இப்ப ஏன் மானத்தை வாங்கிட்டு நிக்குது.